திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட். ஸோ ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்ததால நான் திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து மீன்ஸ் என்னது, லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்த விஷயங்கள் தான் நான் கதைச்சிட்டேன், ஒன்றும் இல்லாது. ஸோ இன்றைக்கு நான் பேட்டர்ன் பார்க்குறதா இருந்தது. அந்த பேட்டர்ன் விஷயத்த வந்து நாங்கள் ஜஸ்ட் இன்றைக்கு நெஸ்டட் லுக் பேட்டர்ன் ப்ரூவ் பண்றதுக்கு நெஸ்டட் லுக் தான் தேவை. அதாவது டைமென்ஷனல் பேட்டர்ன், அதாவது ரோ பை கொலம் அப்படின்ற கன்செப்ட் வரும்போது லூப்புக்குள்ள லூப் என்ற ஒரு விஷயம் வரும். ஏன் ரோவை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு லூப்பும் கொலம்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு லூப்புமாக லூப்புக்குள்ள லூப் பிரிண்ட் பண்ணி பல வரும். ஸோ அதான் கன்செப்ட். ஸோ அந்த வகையில வந்து ஃபோர் லூப்ல வந்து இப்ப எங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு வரியை மட்டும் ஒரு ரோவை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபோர் லூப் ஆரம்பிக்கிறேன். இன்டஜர் i ஈக்குவல் டு 0, ரைட். ஸோ i ஈக்குவல் டு 0 0 தான் போடணும் இல்லை, நான் ஜஸ்ட் 0ன்னு போடுறேன். எனக்கு 5 தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணா காணும், அவ்வளவுதான். இப்போ i லெஸ் தேன் ஈக்குவல் டு 4. ஏன் 4? ஏன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா 5 தடவைகள் வந்திருந்தாலே அதோட i பிளஸ் பிளஸ். ஒவ்வொரு முறையும் பிரிண்ட் ஆகும் போது நான் ஜஸ்ட் சி அவுட்ல ஸ்டார் பிரிண்ட் பண்றேன். அப்ப இந்த லூப் வந்து 5 தடவை ஓட போது 5 தடவை ஓடும் போதால 5 தடவை ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போது ரன் பண்ணி காட்டுறேன், ரைட். ஸோ பேசிக்கா 5 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது பக்கத்துல பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட். பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் எனக்கு தேவை. இது அப்ப ஒரு வரியை பிரிண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் விஷயம். முதல் இந்த 5 வரிய 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்றதுக்கு, அதாவது இங்க 5 வரி எனக்கு வரணும், ஆனா ஒரு வரியில 5 ஸ்டார் இருக்கு. அந்த 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்றதுக்கு இதுதான் கோடி. இது முதல் கிளியர் மூணு பேருக்கு. யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ரைட். அகசி இல்ல சார். ரைட். அப்ப இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப இந்த 5 தடவை, அதாவது இப்படி ஸ்டார் பண்றான், அதாவது இப்படி 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ற இந்த ஒரு வரிய 5 தடவை பிரிண்ட் பண்ண வச்சுட்டா இப்படி ஒரு பேட்டர்ன் வந்துருவோமா இல்லையா? ஓமா இல்லையா? இந்த விஷயம் ஒருக்கா 5 தடவை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப இதையே 5 தடவை ஓட விட்டுட்டா, இதையே 5 தடவை செய்ய விட்டுட்டா எனக்கு 5 வந்திருந்தா எனக்கு இல்லையா? ரைட். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இவ்வளத்தையும் ஒரு லூப்புக்குள்ள எழுத போறேன், ஒரு ஃபோர் லூப்புக்குள்ள. அவரை நான் இன்டஜர் j என்று வைக்கிறேன், ஈக்குவல் அவரை 0 ஆரம்பிக்கிறேன், and j less than or equal to 4 என்று வைக்கிறேன். அதே மாதிரி j பிளஸ் பிளஸ் இந்த லெவையும் அப்ப இந்த லூப்புக்குள்ள எழுதி விடுறேன். இப்ப இந்த அப்ப 5 தடவை பிரிண்ட் பண்ற இந்த வேலையை இவர் 5 தடவை செய்வார். அதனாலதான் இவரை வந்து ரோ என்று சொல்றோம், ரோவுக்குரியவர். அதாவது எத்தனை ரோ இருக்கார், 1 2 3 4 5 கீழேன்றதுதான் ரோ. அப்ப ரோவை 5 தடவை பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். பிறகு ஒரு ரோவுக்குள்ள கொலம்ஸ், இவரெல்லாம் கொலம்ஸ், இந்த கொலம்ஸ் 1 2 பிறகு 3 4 5. அப்ப இப்படி 5 வரவர் இவர் பக்கத்துல பிரிண்ட் ஆகும். அப்ப இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டணும் பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கு இதுல என்னன்னு சொன்னா பாருங்க, பக்கத்துல பிரிண்ட் ஆயிடுது 5 5 5 என்று சொல்லி பக்கத்துல பிரிண்ட் ஆயிடுது கீழே வரையில. ஏன் ஒருக்க 5 தடவை பிரிண்ட் பண்ற இந்த லூப்பை முடிச்ச பிறகு அடுத்தவருக்குள்ள போகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ட்ரா கொடுத்து நான் ஒரு எண்டல் கொடுக்கணும். அப்பதானே இந்த லூப் ரன் பண்ண பிறகு ஒரு எண்டல்ல கொடுத்தாதான் அடுத்த லூப்ல அடுத்த ஸ்டார் வந்து கீழே வரும் இல்லையா? இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன், ஒரு பேட்டர்ன் ஒன்று பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் பேட்டர்ன் பண்ணி. அப்ப இது வந்து குளத்துக்குரிய விஷயம், ரைட். ஸோ பேசிக்கா இதுதான் கன்செப்ட். அப்ப இப்ப பாருங்க, அதுக்கு அப்ப இன்டஜர் ஜேயா இருக்கும்போது, ஜே என்றவர் சைபரா இருக்கும்போது, ஜே என்றவர் 4 சின்ன, அப்ப கண்டிஷன் ட்ரூ, உள்ளுக்க வருவார். உள்ளுக்க வந்து இந்த லூப் அவ்வளவும் ரன் ஆவார். அப்ப ரன் ஆனா என்ன, இவர் 4 தடவை ஓடி 4 தடவை இல்லை 5 தடவை ஓடி ஸ்டார் பிரிண்ட் ஆயிருவார். பிறகு முடிச்சு கொண்டு எண்டல் கொடுத்து கொண்டுதான் ஜே என்பது இப்ப 1 ஆவார். திருப்ப உள்ளுக்கு வந்து இது 5 தடவை ஓடுவார், எண்டல் கொடுத்துட்டு திருப்ப ஜே வந்து 2 ஆவார். திருப்ப 5 தடவை ஓடுவார், எண்டல் கொடுத்துட்டு திருப்ப 3 ஆவார். இப்படி லூப் ஓடி 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 முடியும் போது இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுது. இந்த கன்செப்ட் கிளியரா முடிவார். இப்ப எப்படி இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்லி, லூப்புக்குள்ள லூப் எப்படி ரன் ஆச்சுன்னு சொல்லி விளங்குதா? ரைட். ஃபயர்ஸ் ரைட். அப்ப இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதையே கொஞ்சம் மாத்த போறோம். அதான் நான் கேட்டுக்கிறேன். இது ஸ்டார் ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டார், ரைட். இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அப்ப இதை எப்படி பிரிண்ட் பண்றது என்றதான் கேள்வி, ரைட். இப்ப இதையே நான் காப்பி பண்றேன்,
மற்றபடி இதை கமெண்ட் ஆக்கி விடுறேன். சரியா, இதை கமெண்ட் ஆக்கி விடுறேன் அப்படியே. இப்ப நான் பேஸ் பண்றேன். இப்ப சொல்லுங்க, இதுல என்ன மாற்றத்தை செஞ்சா? இப்ப எனக்கு இந்த லூப் வந்து 5 வரியை கொண்டு வர்றதுக்கு தான் ரன் பண்றார். அப்ப 5 வரி தான் வரணும் எனக்கு. முதலாவது வரி, 2வது வரி, 3வது வரி, 4வது வரி, 5வது வரி என்று சொல்லி 5 வரி தான் வர வைக்கிறதுக்கு. அப்ப இவரை மாற்றம் சேர்த்து வேலை ஓமா இல்லையா? இவர்ல மாற்றம் செய்யணுமா? இல்ல செய்யறே இல்ல சார். ரைட். அப்ப ஆரை செய்யணும்? கொலம்ஸ் தான் மாறிக்கொண்டு போகுது. அதாவது முதலாவது ரோவுல கொலம் வந்து ஒரு கொலம் தான் வருது, 2வது ரோவுல 2 கொலம் வருது, 3வது ரோவுல 3 கொலம் வருது, 4வது ரோவுல 4 கொலம் வருது, 5வது ரோவுல 5 கொலம் வருது. அப்ப இந்த குளத்தை ஏற்படுத்துற இவர் தான் என்னதோ ஒரு விளையாட்டு காட்டுறார். இவர் என்ன செய்யறார்? ஜே வந்து எத்தனாவதா இருக்காரோ அத்தனாவது வரைக்கும் தான் இவர் வர்றார். அதாவது ஜே வந்து சைவரா இருக்கும்போது ஐயும் சைவர் வரைக்கும் தான் வர்றார். ஜே வந்து ஒன்றாகும் போது ஜேயும் ஐ வந்து சைவர்ல இருந்து 1 வரைக்கும் வர்றார். ஜே வந்து 2 ஆகும்போது ஐ வந்து சைவர்ல இருந்து 2 வரைக்கும் ஓடுறார். அப்ப ஐ வந்து எது வரைக்கும் ஓடுறாரு உண்மையிலேயே? எது வரைக்கும்? ஜேயா இருக்கு மட்டும். ஜேயா இருக்கு மாதிரி. உதாரணத்துக்கு இப்ப பாத்துக்கோங்க, ஐ வந்து முதலாவதுல சைவர்ல இருந்து எது வரைக்கும் ஓடி இருக்காரு? சைவர் வரைக்கும். அதனாலதான் 1 ஒரு தடவை ஓடி இருக்கு. அது இப்ப 2வது கன்செப்ட்ல வந்து ஐ வந்து 2 தடவை ஓடி இருக்காரு. 3வதுல ஐ 3 தடவை ஓடி இருக்காரு. 4வதுல 4 தடவை ஓடி இருக்காரு. 5வதுல 5 தடவை ஓடி இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? ஐ என்றவர் எது வரைக்கும் ஓடுறார்? ஜே அல்லது ஜேயை விட சின்னனா இருக்கு வரைக்கும். ஏன்னு சொன்னா ஐ என்றவர் சைவர்ல இருந்து சைவர் ஓடுறார். அப்ப ஜே என்றவர் சைவர் ஆகும்போது ஐயும் சைவர்ல இருந்து சைவர் ஓடுறார். ஐ ஜே வந்து 1 ஆகும்போது ஐ வந்து சைவர்ல இருந்து 1 வரைக்கும் ஓடுறார். ஜே வந்து 2 ஆகும்போது ஐ வந்து சைவர்ல இருந்து 2 வரைக்கும் ஓடுறார். அப்படி ஒரு ஆள் இப்படி லூப்புகள் ஓடுது. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? ஜே ஜே என்ன அப்படி வந்தா ஐ என்றவர் சைவர்ல இருந்து ஜே வரைக்கும் ஓடுவார். அப்ப ஜே எத்தனையா இருக்காரோ அத்தனை வரைக்கும் அவர் ஓடுவார். அப்ப முதலாவது ரோல முதலாவதா இருப்பார், அப்ப 1 வரைக்கும் ஓடுவார். 2வது ரோல 2 இருப்பார், அப்ப 2 வரைக்கும் ஓடுவார். சோ அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சோ அந்த எழுத்தை மட்டும் மாத்தி விட்டுட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த பட்டன் பிரிண்ட் ஆகுது. இப்ப இந்த பட்டன் பிரிண்ட் ஆகுது. இவ்வளவும் முதல் கிளியர் ஆயிப்ப உங்களுக்கு. கிளியர்னா மட்டும்தான் கிளியர்னு சொல்லணும் வேண்டாம். 3வதா இப்ப ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா பட்டன் முடிஞ்சது, அவ்வளவுதான். நாம பேர் அந்த 2 டைமென்ஷனல் அரேயும் பார்க்கணும் இல்லையா? அதையும் பார்த்துட்டு பிறகுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி விளங்கினா மட்டும் விளங்கினு சொல்லுங்க, விளங்க இல்லைன்னா எந்த பாயிண்ட் விளங்கலன்னு கேளுங்க. எனக்கு விளங்கிட்டு சார். All right. Agassi Fires. ஒரே இருக்கா எனக்கு அந்த இந்த இதை மட்டும் திரும்ப ரிப்பீட் இருக்கா பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. ரைட், ஓகே. அப்ப திரும்ப சொல்றேன். இப்ப அகசி, இந்த லூப் ஜே என்றவர் சைவரா இருக்கும் பொழுது ஜே என்றவர் 4 அல்லது 4ஓட சின்னன், அப்ப உள்ளுக்கு வருவார். அப்ப இந்த லூப் ரன்னாக வலிக்குவார், அப்படித்தானே? அப்படி ரன்னாக வலிக்கிடும் போது ஐ என்றவர் சைவர்ல இருந்து எது வரைக்கும் ஓட போறார்? ஜே வரைக்கும். ஜே எத்தனையா இருக்கார்? 0 வரைக்கும். அப்ப 0ல இருந்து 0 வரைக்கும் மட்டும் எத்தனை தடவை? ஒரு தடவை. அப்ப சி அவுட் எத்தனை தடவை நடக்கும்? ஒரே ஒருக்கா நடக்கும். ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது அப்படின்னா இந்த லூப் முடிஞ்சிருவாரா இல்லையா அந்த கட்டத்தோட? அப்ப எண்டல்ல கொடுத்து கீழ் வரைக்கும் வர வந்தனோட இப்ப ஜே எத்தனையா மாறுறார்? 1 மாறுறார். அப்போ ஒரு திருப்பி உள்ளுக்க வர்றாரு. 4ஓட சின்னம் தானே, உள்ளுக்க வர்றார். வந்தா இப்ப ஐ என்றவர் சைவர்ல இருந்து எது வரைக்கும் திருப்பி ஓடுவார்? ஜே வரைக்கும். இப்ப ஜே எத்தனை? 1. அப்ப எத்தனை தடவை ஓடுவார் சி அவுட்? 2 தடவை. 2 தடவை. அப்ப 2 தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணி லூப் அதோட முடியுது, எண்டல் ஆகுற. எண்டல் ஆனா நீ அடுத்த வரைக்கும் போறார். அடுத்த வரைக்கும் போய்கொண்டு இந்த வரைக்கும் வந்துட்டு இப்ப ஜே இப்ப எத்தனை? சைவர் போயாச்சு, 1 போயாச்சு. நீ எத்தனை? 2. அப்ப இந்த உள்ளுக்க வர இன்டெஜர் i = 0ல இருந்து ஜே வரைக்கும் ஓட போறா, ஜே 2 வரைக்கும் ஓட போற. அப்ப சைவர்ல இருந்து 2 வரைக்கும் எத்தனை தடவை? 3 தடவை. அப்ப 3 தடவை சி அவுட் நடக்குது, அதுக்கப்புறம் எண்டல் நடக்குது. இப்ப இந்த மேல போறாரு. இப்ப ஜே எத்தனை? சைவர் 3. அப்ப 3ன்னா இன்டெஜர் i சைவர்ல இருந்து ஜே வரைக்கும் மட்டும் சொன்னா சைவர்ல இருந்து 3 வரைக்கும் எத்தனை தடவை? 4 தடவை.
4 தடவை சி அவுட் ஆகுது. அதுக்கு பிறகு அந்த லூப் முடிஞ்சு கீழே வரும்போது எண்டல் ஆகி திருப்ப அடுத்த ஜே வந்து இப்ப 4 ஆகுது. இப்ப 4க்கு சமன், அதனால உள்ளுக்க வர திருப்ப 0ல இருந்து 4 வரைக்கும் ஓடணும், ஜே வரைக்கும் ஓடணும். அப்படின்னா 4 சாரி 0ல இருந்து 4 5 வரைக்கும் 5 தடவை ஓடணும். அப்ப 5 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன எண்டல், அதுக்கப்புறம் என்ன செய்யுது ப்ரோக்ராம் இதை முடியுது. கிளியரா? ஓகே ரைட். ஃபயர்ஸ் ஓகேயா? ரைட் ஓகே. அப்ப இப்ப நீங்க எனக்கு இந்த மாற்றம் இதுலயே நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன். இதையும் கமெண்ட் ஆக்கி விடுறேன். இதே இந்த பிரிண்டிங் தான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டணும்க்கா. அதே விஷயம் தானே வரும், வரணும் இல்லை, ஜஸ்ட் இந்த அவுட்புட் வருது. இப்ப எனக்கு இது என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு இப்படி பேட்டர்னா வரணும். முதல் ஸ்டார் 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 ஸ்டார், அதுக்கு பிறகு ஸ்டார் 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 ஸ்டார், அதுக்கு பிறகு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், அதுக்கு பிறகு ஸ்டார் ஸ்டார், அதுக்கு பிறகு ஸ்டார். அதாவது 5 4 3 2 2 வரணும். இப்படி வரணும் பேட்டர்ன் தலகீழா. அதுக்கு இதுல என்னத்தை செஞ்சா தலகீழா அப்படி வர வைக்கலாம். இதுல என்ன அது மாற்றம் செய்யணுமா? தேவையில்லை. ஏன்னா இது ரோ எத்தனைன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அது பயன்படுது. அப்ப 5 ரோ தான். எப்படி தலகீழா இருந்தாலும் 5 ரோ தான். அப்ப அதுல பிரச்சனை இல்லை. இவர்ல இருந்து விளையாட்டு காட்டணும். என்ன விளையாட்டு காட்டணும்? லெஸ் தேன் ஈக்குவலுக்கு பதிலா கிரேட்டர் தேன் ஈக்குவல் போடணும். அதோட i மைனஸ். அப்ப முதல் வந்து ஐ என்றவர் சைவர்ல இருந்து இங்க அந்த 5 போடுறது ஓகே. ஆனா இங்க இப்ப மாத்தி நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஐ என்றதை இப்ப மாத்திரம். ஆனா இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, எனக்கு என்னமோ இவரை மாத்தினா நல்ல மட்டும் தோணுது. ஆதி பாப்போமா, நான் மாத்திரம் நீங்க மீதியை சொல்லுங்க சரியா? ஜே என்றவர் 5 சொல்றேன், சாரி 4 சொல்றேன். இப்ப கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0 சொல்றேன். இப்ப ஜே மைனஸ் மைனஸ் சொல்றேன். இப்படி போட்டாலும் 5 தடவை தானே ஓடும் இல்லையா? 5 தடவை தானே ரோ வரும். 5 ரோ தானே வரும். இப்ப இப்படி போட்டாலும் 5 தடவை தான் வரும். ஆனா நாங்க ரோ வந்து எங்களுக்கு 5 ரூபா வரனால ரோவை மாத்த வேண்டிய இல்லை தானேன்னு நாங்க யோசிச்சோம். ரைட் ஓகே. அப்ப பிரச்சனை இல்லை. நானே நான் அப்படி மாதிரி சொன்னேன். இப்ப இங்க வந்து ஓகே, அது இப்படி செய்யலாம், பார்ப்போம். சோ இப்ப வந்து ஐ என்றவர் சைவர்ல இருக்கார். ஐ என்றவர் சைவர்ல இருக்கார். இப்ப சைவர்ல இருந்து 4 வரைக்கும் ஓடுவார். அதுக்கப்புறம் இது இப்ப நான் இப்படி ரன் பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். வந்துட்டேன். நீங்க யோசிச்சீங்க இதை மாத்த தேவையில்லை, ரோ கவுண்டிங் தானே, 5 ரோ தானே, எப்படி மாத்திரம் உண்டு தானே, உள்ளுக்க மாத்திரம் அப்படி. ஆனா அங்க உள்ளுக்க மாத்திரம் நான் எல்லாத்தையும் மாத்த வேண்டிய சில டைம் வரும். நான் அதுக்கு பதிலாக நான் மேலே இருக்கிறதே எல்லாத்தையும் மாத்தி விட்டேன். எல்லாமே என்ன ஒன்றுதான். ஆனா இது ஓகே. ஏன் அடிப்படை இவர் தானே, இவர்ல தான் இவர் தங்கி இருக்கார். அப்ப இவரை மாத்துறதை விட்டு போட்டு என்ன செய்யலாம், இவரை மாத்தலாம். இப்ப என்ன ஜஸ்ட் என்ன 4ல இருந்து சைவர் வரைக்கும் ஓடிச்சது குறைஞ்சு. அப்ப 5 தடவை தான் இதுலயே ஓடுது. ஆனா இப்ப சைவர்ல இருந்து ஜே வரைக்கும் ஓடும் போதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் சைவர்ல இருந்து 4 வரைக்கும் ஓடுவார். அப்ப 5 தடவை ஓடுவார். செகண்ட் டைம் ஜே வந்து 3 ஆயிடுவார். இப்ப அப்ப அவர் சைவர்ல இருந்து 3 வரைக்கும் ஓடுவார். இப்ப செகண்ட் டைம் பிறகு தேர்ட் டைம் 2 ஆயிடுவார். அப்ப சைவர்ல இருந்து 2 வரைக்கும் ஓடுவார். அப்ப குறைஞ்சு கொண்டு வரும். முதல் கூட பிரிண்ட் ஆகி வந்து குறைஞ்சு பிரிண்ட் ஆவார். சோ அதனால இது கதகளா பிரிண்ட் ஆகுது. இந்த கன்செப்ட்ல இங்க ஏசியன் ஃபயர்ஸ் மிஷன் இப்ப ரைட் ஃபயர்ஸ் ரைட். அப்ப இதுதான் பேட்டர்ன் பிரிண்டிங். இது பேசிக்கா ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் உண்மையிலேயே நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போய் பேட்டர்ன் அடிச்சு கொண்டிருக்க போறது இல்ல. அதன் அர்த்தம் நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த லூப்புக்குள்ள லூப் இப்படி லாஜிக்கலா எழுத தெரிஞ்சிருக்கணும். டைமென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பை எழுத தெரிஞ்சிருக்கணும். அதை இந்த பிராக்டிஸுக்காக தான் இந்த பேட்டர்ன் கதையே வந்துச்சு சொல்லிய, மற்றபடி நீங்க பயப்படுத்தவே இல்லை. உங்களுக்கு ஒரு லூப்புக்குள்ள லூப் டைமென்ஷனல், அதாவது இத்தனை ஒரு லூப்புக்குள்ள எத்தனை ரோ இருக்கு, எத்தனை கொலம்ஸ் இருக்கு, அப்போ ஒரு வேலைக்குள்ள எத்தனை வேலை நடக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா எடுக்க தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஓகே இல்லையா, மற்றபடி பயப்படுத்தவே இல்லை. சரி, நாம நம்ம அரே விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப இதை வடிவ ஞாபகம் கொள்ளுங்க. இந்த அரே இந்த லூப்புகளை ஞாபகம் கொள்ளுங்க. ஏன்னா இப்பதான் இதுதான் நம்ம இப்ப அறையில மேம்படுத்த போறோம். அரேல வந்து நாங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதாவது ஒரு ரோவோ ஒரு கொலம் தான். அதாவது மல்டிபிள் வேல்யூஸோ ஒரு அரேக்குள்ள சர்வ் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்தோம் லூப்பை பயன்படுத்தி. அதான் நாம செஞ்சோம் இப்ப வரைக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்க பயன்படுத்த போறது வந்து 2D அரே. என்னது 2D அரேன்னு சொல்லுவோம். ஸோ அதனோட சர்வ் பண்ணி கொள்றேன். 2D அரே, 2D ARR.cpp
hash include IO stream, அதுக்கு பிறகு using namespace std, அதுக்கு பிறகு int right. So using namespace std, okay. So int main வந்துட்டு இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். போன முறை இன்டெஜர் டைப்பா ARRன்னு சொல்லி ஒரு அரே ஒரே டைமென்ஷன் தான் அரே கிரியேட் பண்ண மூன்று அப்படின்னு போட்டேன். அப்ப மூன்றுக்குள்ள வந்து நான் ஃபார் லூப் கொண்டு ஆரம்பிச்சேன். இன்டெஜர் I equal 0, அதுக்கு பிறகு I less than or equal to எத்தனை அரேக்குள்ள நான் எலிமெண்ட்ஸ் 1 by 1 வேண்டி போடணும். என்ன எத்தனை வரைக்கும் ஓடணும்? 0ல இருந்து எத்தனை வரைக்கும்? 2. Right, very good. Then I plus plus என்ன? Right. So bracket and அதுக்குள்ள வந்து C outல முதல்ல சொல்லுவோமே enter நம்பர்னு சொல்லி enter நம்பர்னு சொல்லி கேட்க போறேன் and enter கொடுக்குறேன். அப்புறம் யூசர் அதை பார்த்துட்டு நம்பர் அடிப்பார். அந்த நம்பர் வந்து வாங்கி எதுக்குள்ள போட போறேன்? ARR எதுக்குள்ள முதல் 0 பிறகு 1 பிறகு 2. அப்ப யாரு ARR I very good. So அதோட வேண்டியாச்சு. இப்ப இதே வேண்டின விஷயத்தை நான் வந்து என்ன செய்யலாம்? லூப்பை பயன்படுத்தியே பிரிண்ட் பண்ணலாம். So integer j equal to 0 and j less than or equal to 2 and j plus plus. So this time we are going to just print, right? So cout ARR j, right? So கீழ்களை print பண்ணா எண்டல் கொடுத்து விட்டுட்டு சமைக்கலாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராமை. ஸோ இன்டர் நம்பர் கேட்குது. எத்தனை தடவை கேட்க போகுது? 3 தடவை இல்லையா? 3 தடவை. ஸோ நான் வந்து 45 56 85 கொடுக்குறேன். ஸோ திருப்ப 45 86 65 பிரிண்ட் ஆகும். ரைட். இதையே நான் தலகுல இப்ப நான் வேண்டி எடுத்தது தலகுல அப்புறம் பண்ணா ரிவர்ஸ்ல அப்புறம் பண்ணா என்ன செய்யணும்னு சொல்லி தந்துறான். கசி சொல்லுங்க பாப்பா. இப்ப இதை ரிவர்ஸ்ல அப்புறம் பண்ணணும்டா. நான் கொடுத்த வேல்யூஸ் ரிவர்ஸ்ல அப்புறம் பண்ணா என்ன செய்யணும்? இப்பயும் பாக்குறாங்க. சும்மா யோசிங்க. நம்ம ஃபார் லூப்ல மாத்தலாம். யா என்ன செய்யணும்? j equal இப்ப கடைசில இருந்து வரணும் இண்டெக்ஸ். அவ்வளவுதானே? j equal 2 ன்னு வர போகுது. j equal to j greater than or less than equal to 0 and j minus ரைட். அவ்வளவுதானே? ரைட். இப்ப நாம நம்மள கொடுத்த மட்டும் சொன்னா 7 9 5ன்னு சொன்னா 5 9 7ன்னு சொல்லி ரிவர்ஸ்ல வரும். இது பேசிக்கா நாங்க அன்றைக்கு படிச்ச விஷயம். கடைசி கிளாஸஸ்ல அரே கான்செப்ட்களோட பார்த்த விஷயம். இதெல்லாம் ஓகே. இது வந்து அப்ப என்ன ARR ஒரு இண்டெக்ஸை மட்டும் தான் பயன்படுத்தி டேட்டாக்களை ஸ்டோர் பண்ண போகுது. இப்ப நான் இது ஒரு ரோ அல்லது குலமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா ரோன்னு சொல்லுவோம். ஆனால் இனிமே 2 டைமென்ஷனல் அரேய பயன்படுத்தப்படும். அதாவது இப்ப பேட்டர்ன்ல பார்த்தோம் இல்லையா? லூப்புக்குள்ள லூப் அவரை வச்சுக்கொண்டு நான் இனி 2 டைமென்ஷனல் அரே, அதாவது இந்த ரோவுல இத்தனை குலம், இந்த ரோவுல இத்தனை குலம் அப்படின்ற மாதிரி. அப்ப எத்தனை ரோ எத்தனை குலம்ஸ் நாம பாதிக்கிறதுக்காக இந்த அரேயை நான் கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்றேன். என்னன்னு சொன்னா, சோ இது வந்து முதலாவது ரோ. அப்ப என்ன எப்பயுமே என்னத்தை குறிப்பிடுவோம்? முதலாவது ரோ வருது. ரைட். சோ இப்ப நான் அடுத்தது பக்கத்துல கொலம் சேர்த்து 2 போடுது 5 அப்படின்னு போடும். சரி 3 போடணும். அப்ப 3 ரோ 3 கொலம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரேயை நான் கிரியேட் பண்ணேன். இதைத்தான் 2D அரே என்று சொல்லுவோம். 2D அரே என்று சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் மாற்றம் வரும். இப்ப நான் இன்டெஜர் ARR33 என்று சொல்றேன். அப்ப இன்டெஜர் ARR33 என்ன 3 ரோவும் 3 கொலம்ஸ். இப்ப அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 3 ரோ 3 கொலம்ஸுக்குரிய இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்ப ARR. சரியா? இப்ப இதுக்குரிய டேட்டாவை நான் வாங்க போறேன்னு சொன்னா சிங்கிள் லூப்ல வேண்டலாமா நெஸ்டட் லூப்ல வேண்டலாமா? சிங்கிள் லூப்ல சிங்கிள் டைமென்ஷன் பண்ணலாம். ஆனா இது 2 டைமென்ஷனல். அதுல ரோ பை கொலம்ஸ் என்ற கான்செப்ட் வருது. அப்ப எங்களுக்கு எப்படிப்பட்ட லூப் வேணும்?
எப்படிப்பட்ட லூப் வேணும்? இந்த ரோவுக்குள்ள இந்த குளத்துக்குள்ள முதல் போடுங்க, பிறகு ரெண்டாவது ரோவுக்குள்ள இந்த குளத்துக்குள்ள போடுங்க, பிறகு மூன்றாவது ரோவுக்குள்ள இந்த குளத்துக்குள்ள போடுங்கன்னு தான் வேண்டி வைக்க போறோம். அப்ப எப்படிப்பட்ட லூப் வேணும்? சும்மா யோசிங்க. இது ஒரு மேலதிக ரெஃபரன்ஸுக்காக தான் தரேன். நாங்க இதை ஜாவால படிப்போம். பட் இதுல நான் சும்மா இன்றைக்கு இதை சொல்லிடுவோம்ன்றதுக்காக சொல்றேன், கவர்மெண்ட் இல்ல. பட் சொல்லுங்க. for loop, right? Okay, for loop அப்படி முதலாவது integer I ரோ எத்தனை சொல்லியிருக்கேன் நான் முதலாவது 3 என்ன ரோ எத்தனை 3. இதை நான் வித்தியாசம் தெரியாத 2 போடுறேன், சரியா? அப்புறம் I equal to 0 and I less than or equal to 2. ஏன் 2 0 ல இருந்து 2 வந்தா 3 தடவை 3 ரோ பிரிண்ட் ஆகுதுக்கா, ரைட்? ஓகே, then I plus plus. ஓகே, இப்ப இதுக்குள்ள for loop வருமா இல்லையா? ஏன் ஒவ்வொரு ரோவுக்குள்ளேயும் 2 காலம் இருக்க போகுது, அப்படித்தானே? அப்ப இப்ப ஒவ்வொரு ரோவுக்குரிய லூப்புக்குள்ளேயும் 2 தடவை ஓடுற மாதிரி ஒரு லூப் வேணும் எனக்கு. அப்ப integer j equal 0. நிஷாந்தனி சொல்லுங்க, j less than or equal to 1. right, 1. then j plus plus இல்லையா? then அதுக்குள்ள இப்ப நான் வேண்ட போறேன், அப்ப நம்பரை கேட்க போறேன். so cout, so enter num4 என்று கேட்க போறேன். உடனே யூசர் அது வேல்யூ அடிப்பார், அது வேண்டி நான் சீன் பண்ணணும். எதுக்குள்ள arr இத்தனாவது ரோவுல இத்தனாவது குளம்ல, அப்படித்தானே? அப்ப முதலாவது ரோவை சொல்லணும், இப்ப ரெண்டாவது குளமை சொல்லணும். அப்ப ரோவுக்குரிய இண்டெக்ஸ் யார் இங்க வச்சிருக்கிறவர்? I then ரோ குளத்துக்குரியது j என்ன? ரன் பண்ணி பாப்போம். பாருங்க, என்டர் நம்பர் 3 2. அப்ப 3 2 6 தடவை நம்பர் கேட்கணும் என்ன? பாப்போம். 7 3 sorry 7 3 5 6 9 1 நம்பரை வாங்கியாச்சு. 6 தடவை நம்பரை வாங்கிட்டு இப்ப வாங்கி வச்ச நம்பர் எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்ய போறேன்? நான் ஒரு அரேயாவே, அதாவது ஒரு மெட்ரிக்ஸாவே பிரிண்ட் பண்ணி காட்டப்போம். அப்ப நான் அதுக்கும் திருப்பி என்ன செய்யணும்? லூப் தானே ஓடணும். அதை நான் காப்பி பண்றேன், அப்ப பேஸ்ட் பண்றேன். ரைட், இப்ப சொல்லுங்க, சி அவுட் இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, சி இன்னும் தேவையில்லை. ஜஸ்ட் அதை என்ன செஞ்சு விடலாம்? சி அவுட்டா மாத்தி விட்டா சரிதான் இல்லையா? ஓமா இல்லையா? இப்ப இதுல இதே லூப் தான், அதே லூப் தான் ஓட போகுது, அதே லூப் தான். ஆனா அந்த முறை வேண்டி போட்டோம், இந்த முறை ஜஸ்ட் எடுத்து காட்டுறோம், அவ்வளவுதான். ரைட், எடுத்து காட்டுறோம். ஆனா இப்ப காட்டும் போது நான் சொன்னான், ரோ அந்த கொலம்ஸ் முடியும் போது அடுத்த ரோவுக்கு வரணும்னா நான் என்டல் கொடுக்கணும். அப்பதான் அடுத்த கீழ் வரியில காட்டும், இல்லாட்டி பக்கத்து பகுதியிலே காட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் முதலாவது ரோ, அதாவது முதலாவது ரோவுக்குரிய கொலம்ஸ் முடிகிறது இங்க, பிறகுதான் ரெண்டாவது ரோவுக்கு போகும். அப்ப இந்த லூப் முடிஞ்சோட நான் என்ன செய்யணும்? சி அவுட்ல ஒரு என்டல் கொடுத்தாதான் பக்கத்துல வரும். அதே மாதிரி நம்பர்ஸுக்கு பக்கத்துலயும் முதல் ரன் பண்ணி காட்டுகிறேன். அதுக்கு பிறகு இப்ப என்டர் நம்பர் 2 கேக்குது, நான் 7 கொடுக்குறேன். சாரி 1 கொடுப்பேன். 1 2 பிறகு 3 4 5 6. இப்ப பாருங்க, 1 2 பக்கத்து பக்கத்துல, 3 4 பக்கத்து பக்கத்துல, 5 6 பக்கத்து பக்கத்துல. அதாவது லெகசி லீவ் ஆயிட்டு வராராம். லெகசி லீவ் ஆயிட்டீங்களா? லெகசி லீவ் ஆயிட்டு வரீங்களா? கணக்கு நேரமா லீவ் ஆகி? நான் கவனிக்கல. இல்ல சார். ரைட், ஓகே ஃபைன். கரண்ட் போயிட்டு இருக்கு. சரி, அப்படின்னா பேசிக்கா என்ன, நான் எப்படி லூப் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும், அரேஸுக்குள்ள போறதுக்கு அதையே பிரிண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறேன். பயன்படுத்தும் போது ஜஸ்ட் சி அவுட்ல ஏஆர்ஆர் கொடுத்துட்டு, ஆனா இங்க என்டல் பயன்படுத்தினேன். ஏன் என்டல் பயன்படுத்தினான்? இப்ப பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணும்போது அந்த கொலம்ஸ் முடிஞ்சு அடுத்த ரோவுக்கு வர்றதுக்கு என்டல் கொடுத்தமா இல்லையா? இந்த லூப் பண்ணுது அதே கன்செப்ட் இங்கே பயன்படுத்துறேன். அப்ப 1 2 என்றது, அதாவது 3 ரோ, அப்ப 3 ரோவா காட்டணும், 2 கொலம்ஸா காட்டணும், அப்ப 2 கொலம்ஸ். அதுதான் கன்செப்ட். அப்ப இதுதான் 2 டைமென்ஷனல் அரேன்ற கன்செப்ட். இந்த அளவு முதல் கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஏதாவது விளங்காட்டி கேளுங்க ப்ளீஸ். என்ன 3 பேர் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது விளங்கலையா? இல்லாட்டி ஓகேயா? ஓகே சார். அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் இது பண்ணி விட்டீங்கன்னா ஓகே இருக்கா? ரைட், ஓகே. இப்ப இதுக்கு வருவோம்.
அப்ப இன்டெஜர் i = 0. 0ன்னா i 2 விட சின்ன தானே, எப்ப உள்ளுக்கு வர. இப்ப உள்ளுக்கு வந்தா இவர் எத்தனை தடவை ஓடுவார்? 0ல இருந்து 1 வரைக்கும் ஓடுவார். அப்ப என்ன 2 தடவை லூப் ஓடுவார். சரிதானே? அப்ப 2 தடவை லூப் ஓடும்போது என்ன, முதல் ARR i என்ன, ARR 0, ARR 0 0. அப்ப ARR 0 0ன்னா என்ன, முதலாவது ஆள் எடுபடும். விளங்குதா? அதுக்கு பிறகு திருப்ப 2வது ஆள். அப்ப ARR 0 அப்படியே இருக்கத்தக்கடியா இங்கால j மட்டும் மாறுவார் 1. அப்ப ARR 0 1 மாறினா பக்கத்துல இருக்கிற 2வது ஆள். பிறகு லூப் முடிஞ்சு அடுத்ததுக்கு போற. இப்ப i என்றவர் 1 பொழுக்க வர. இப்ப ARR 1 j 0. அப்ப ARR 1 0 இண்டெக்ஸ். பிறகு ARR 1 1 அது என்ன, திருப்ப வெளியால வர. இப்ப i வந்து இப்ப 2. அப்ப இப்ப ARR 2 0, திருப்ப ARR 2 1. ஸோ இதுதான் அந்த இண்டெக்ஸ் ஹேண்ட்லிங். அதாவது இப்ப போன முறை வந்து சிங்கிள் டைமென்ஷன். அப்போ சிங்கிள் டைமென்ஷன் சிங்கிள் இண்டெக்ஸ் மட்டும் இருந்தோம். ஆனா இப்ப மல்டி டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல். அப்ப ரோவையும் சொல்லி கொலமையும் சொல்றோம். அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வெளியால வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்படி டிஸ்பிளே ஆகும்போது ஒரு ரோ கொலம்ஸா காட்டுறதுக்காக, ஜஸ்ட் காட்டினா நல்லா இருக்கு இல்லையா, அதுக்காகத்தான் நான் கொலம்ஸ் முடிஞ்சுற லூப்ல அடுத்த லூப்புக்கு போகும்போது எண்டல் கொடுத்து விடுறேன். நம்ம கீழே காட்டுது, இல்லாட்டி ஒரு ரெடியா காட்டிக்கும். இதுதான் நடந்த விஷயம். ரைட்? ஸோ அதனால இப்படி அவுட்புட் வருது. 1 2 நான் 1 2 3 4 அடுத்தடுத்தா கொடுத்தேன். அப்போ 1ன்றது ஆட்டோமேட்டிக்கா ARR 0 போகும். பிறகு 2ன்றது ARR 0 1 போகும். திருப்ப 3ன்றது ARR 1 0 போகும். இது 4ன்றது ARR 1 1 போகும். இது வந்து ARR 2 போகும். உதாரணத்துக்கு அது என்ன அர்த்தம்னு சொன்னா, இவர் வந்து 0 ரோ, இவர் 1 கொலம், இது 2 கொலம். இது இண்டெக்ஸ் பார்த்தா கொலம் என்ற ரோ. இப்ப 1ன்றவர் 0க்குரிய ரோ கொலம், 2ன்றவர் 1க்குரிய கொலம். அப்ப அந்த இண்டெக்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணி வெளியால் எடுத்து பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். போடுறோம், எடுக்கிறோம். இதுதான் நடந்தது 2 டைமென்ஷனல் அரேல நெஸ்டட் லூப் பண்றது. முதல் பேட்டர்னை பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி பாவச்சோமோ அதே விஷயத்தை இப்ப அரேயை ஹேண்டில் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். இப்போ ஓகே ஆகேசி ஃபயஸ். ஓகே ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு உண்மையிலேயே இது கிளியர் என்று சொன்னா, நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். ஏற்கனவே செஞ்சாங்க இந்த அரேல ஒரு விஷயம் செஞ்சாங்க. இந்த அரேல இல்ல, ஹை இருக்கு. இது ஞாபகம் இருக்கா? ஒரு லூப் ஒன்று எடுத்து அரேக்குள்ள கொஞ்சம் நம்பர்ஸ் போட்டா, அந்த அரேக்குள்ள நம்பர்ஸ் வேண்டி போட்டுட்டு அந்த அரேக்குள்ள ஹையஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? ரைட். இப்ப எனக்கு இது வந்து சிங்கிள் டைமென்ஷன், அதாவது ஒரு ரோவா இருக்கக்கூடிய டேட்டால இருந்து ஹையஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க போறோம். ஆனா இப்ப 2D அரே இருக்கு, அதாவது ரோவாவும் இருக்கு கொலம்ஸாவும் இருக்கு. அப்படிப்பட்ட நம்பர்ஸுக்குள்ள ஹையஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னடா அதே தானே இருந்தா அதே தான். நான் சும்மா சொல்லுங்க வரும். இதுல லூப்ல ஏதாவது மாற்றம் வருமா? முதல்ல அதை சொல்லுங்க. அங்க 1 by 1 சர்ச் பண்றதுக்கு ஒரு லூப், இங்க ரோ பை கொலம்ஸா சர்ச் பண்றதுக்கு 2 லூப்ஸ். அப்ப லூப்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல. அப்ப எப்படி ஹையஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் தான் ஒரு 6 நம்பர் கொடுக்குறேன் தானே, இந்த 6 நம்பர்ல எது ஹையஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்றது. இதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்றேன். இவ்வளத்தையும் கமெண்ட் பண்ணி கொள்றேன். இந்த லெவல் பிரிண்ட் பண்றது மட்டும். இப்ப டேட்டாவை வாங்குறதுக்கு எனக்கு லூப் இருக்கு. இப்ப டேட்டாக்குள்ள வாங்கின பிறகு ஹையஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லூப் எழுதும். நான் இந்த சி அவுட் இதெல்லாம் அழிக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை தானே நமக்கு மேலே. இப்ப சொல்லுங்க, எப்படி ஹையஸ்ட கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு லூப் போடுறதுக்கு ரெடியா இருக்கார். அந்த லூப்புக்குள்ள எப்படி ஹையஸ்ட கண்டுபிடிக்கிறது சொல்றேன். சொல்லுங்க பாபு. விளங்கிட்டு சொன்னீங்க, சொல்லுங்க. INT highest. ஓகே, பாருங்க ஃபயர்ஸ் வரேன். ஓகே, int highest. ஓகே highest. ஓகே, இல்லாட்டி ஹையஸ்ட் ஈக்குவல் என்ன வருமா? ARR. highest equal 0 ன்னு போடணும் சார். முன்ன AR. ஷூரா 0 ன்னு போடணுமா இல்லாட்டி ARR ன்னு போடணுமா? ARR சரி 0. சரி, அரே தானே செக். ரைட். ஏன்னா அரேட முதலாவது ஆள தானே நாங்க ஹையஸ்ட் இப்போதைக்கு எடுக்க போறோம். என்ன ரைட். அப்ப சொல்லு உங்க பயஸ் எப்படி ARR 0. ஷூரா? சரியா? Yes. இது ஷூரா? இது சரியா? பயஸ் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, தெரியலையா?
முதலாவது ஆளுன்னு சொன்னா இங்க ஏஆர்ஆரோட முதலாவது ஆள் யாரு? ஐ ஐ இல்ல, வடிவா யோசிங்க. அந்த இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது பாருங்க. இது என்ன வகையான அரே? நாம செய்யறது தானே சார்? ஓ, நாங்க இப்ப செய்யறது இது 2D 2D அரே. 2D அரேன்னா இண்டெக்ஸ் எத்தனை இருக்கு? ரோவை 2 கொண்டு இருக்கு. ரோவை கொண்டு குலத்து கொண்டு. பார்த்துக்கொண்டு. Yes. அப்ப ரோவும் ஜீரோவும் குளமும் ஜீரோவா இருந்தா தானே முதலாவது ஆள். ஓமா இல்லையா? ஆம். அப்ப இங்க ஃபயர்ஸ் வந்து ஏஆர்ஆர் ஜீரோன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அப்ப ரோவை மட்டும் தானே சொல்லியிருக்காரு. அப்ப குளம் சொன்னா தானே ஃபர்ஸ்ட் ஆள் வருங்க. கொலம்பம் 0 அப்ப என்ன ஏஆர்ஆர் ஜீரோ பிராக்கெட்டுக்குள்ள திருப்பி என்ன இன்னொரு 0 ஜீரோ. அங்க இந்த ஹைல வந்து ஒரு ஜீரோ தான் போட்டோம். என்ன ஏன் முதலாவது ஆள் ஒரு டைமென்ஷனல் மட்டும். இங்க அப்படி இல்லை. ரைட், ஓகே. மற்றபடி எல்லாம் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. ஏன் சொல்லுங்க இப்ப. ரைட்டா, என்னது உள்ளுங்க? if clo if இந்த ஹையஸ்ட்ன்றது ஒருவேளை சின்னனா இருந்தால் அல்லது சமனா இருந்துட்டா ஆரை விட ஏஆர்ஆரோட நோ ஃபுல்லா சொல்லணும். இப்பதான் சொன்னான் வெரி குட். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும் ஹையஸ்ட் ஈக்குவல் என்ன ஹையஸ்ட் ஈக்குவல் அரே ij. ஓகே, ஐ ரைட். ஸோ அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்லைன்னா, அப்படி இல்லாட்டி மாற தேவையில்லை இல்லையா? ரைட், லூப் முடிஞ்சு வெளியால வந்தோட என்ன செய்ய போறேன்? சி அவுட்ல ஹையஸ்ட் நம்பர் இஸ் ரெண்டு போடுறேன். சாரி, ஆரம்பிக்கணும். sorry highest number. ஓகே, ஹையஸ்ட் அப்ளை பண்ணா சரி என்ன? ரைட், சர்வ் பண்றேன். அப்ப நான் இதை ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரைட், என்டர் நம்பர் சரி 8, பிறகு 5, பிறகு 9, பிறகு 4, பிறகு 7, பிறகு 2. என்டர் கொடுத்தா என்ன ஆன்சர் வரணும்? 9 வரணும். ஹையஸ்ட் நம்பர் இஸ் 9. அப்ப சரியா கண்டுபிடிச்சிருக்கு. ரைட், அப்ப பேசிக்கா இதுதான் 2D அரே என்ற கான்செப்ட். இவ்வளவு கிளியரா गाइस உங்களுக்கு? கிளியரா? அகசி இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, இல்ல இதுவரைக்கும் படிச்ச ஆரம்பத்துல ஒரு சின்ன சிங்கிள் கமெண்ட் பெரிய மல்டி லைன் கமெண்ட்ஸ் அடிச்சதுல இருந்து டேட்டா டைப்ஸ்ல இருந்து ஆபரேட்டர்ஸ்ல இருந்து இஃப் கேஸ் ஸ்விட்ச் கேஸ்ல இருந்து ஃபோர் லூப் வைல் லூப் டு வைல் லூப்ல இருந்து அரேல சிங்கிள் டைமென்ஷனல் அரே 2 டைமென்ஷனல் அரே பேட்டர்ன்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியரா? அகசி, ஃபயர்ஸ், நிஷான். ஆம் சார். ஏதாவது கேட்க இருந்தா, ஏதாவது கேள்விகள் செய்து காட்ட சொல்லி இருந்தா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கேட்கலாம். சின்ன ஏதாவது பாயிண்ட்கள் விடுபட்டு இல்லாட்டி உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தா கேட்கலாம், கேளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா இனி நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ அதனாலதான் ஒருக்கா கேளுங்க. நான் கேட்கறதா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நாம கிட்டத்தட்ட லாஸ்ட் கிளாஸஸ்க்குரிய கன்செப்டுக்கு வந்துட்டோம். ஸோ C++ல படிப்பிக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட்கள் எல்லாத்தையுமே படிப்பிச்சாச்சு. கடைசியா இருக்கக்கூடிய ரீயூசபிலிட்டி கோடிங் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை தான் நாம பார்க்கணும். அதை பார்த்துட்டா C++ கிளாஸ் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஸோ வீக் டேஸ்லயும் சரி வீக்கெண்ட்ஸ்லயும் சரி நான் அடுத்தது வந்து C#.net ஸ்டார்ட் பண்றது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிறகு யோசிச்சேன் C#.net இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் கிளாஸஸ். அப்ப அதை கடைசியா, அதாவது 3வது அப்படி போயிட்டு 2வது ஜாவாக்குள்ள தான் போகிறேன். அதாவது அப்ப இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆவீங்க நீங்க. ஸோ அதனால நான் வீக் டேஸ்க்கு சரி வீக்கெண்ட்ஸ்க்கு சரி அடுத்ததா ஜாவா தான் கொண்டு போகிறேன். ஸோ ஜாவாக்கு ரொம்ப 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 இது ஹெல்ப்பாக இருக்குது. இந்த C++ல நீங்க இது வரைக்கும் படிச்ச அவ்வளவு விஷயங்களும் ஈஸியா நீங்க விளங்கி கொள்ள, ஸ்பீடா விளங்கி கொள்ள உதவியா இருக்கு. அதனால வடிவா விளங்கி சென்றுருக்கா பார்த்து சொல்லுங்க எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷூர் ஆன் தட் நாளைக்குள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் செய்யப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் வந்து சேரும். வீடியோ ஃபைல்ஸ் தனியாக நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். அதில் லிங்கை நான் வேணுமெண்டா குரூப்ல போட்டு விடுறேன். அதெல்லாம் அப்லோட் பண்ணி தான் இருக்கு ஆல்ரெடி, பிரச்சனை இல்லை. பட் இந்த சோர்ஸ் ஃபைல்களை வந்து எது வரைக்கும் நான் போட்டுட்டேன்னு தெரியல. நான் போட்டாண்டே எனக்கு தெரியல. அது ஏன்னு சொன்னா அந்த கடைசியா மட்டும் போட்டிருக்கீங்க. யா, ஓகே, ரைட். அப்ப மற்றதுகளையும் பார்த்து நான் போட்டு விடுறேன், பிரச்சனை இல்லை. சரி, அப்ப கிளாஸ் ரூம்ஸ்ல நான் இதுகளை ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு விடுறேன்.
மற்றபடி ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இது இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? என்று சொன்னா ஜாவாவை நாங்க அட்வான்ஸா டீப்பா இறங்கி படிக்கணும். இதுண்ட டபுள் மடங்கு. காரணம் அதுல ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுலயும் நாம செய்யலாம். பட் அதுலதான் நாம இப்ப இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வகையில படிக்கணும். அதனால அதுலதான் நாம பார்க்க போறோம் அதை. சோ இதுண்ட இன்னொரு மடங்கு கான்செப்டை தான் நாம ஜாவால டபுளா படிக்க போறோம். இதுகளும் வரும். ஆனா இதுகளை டக்கு அதுல முடிச்சிடலாம். இதுகள் விளங்கிட்டோம்னா அதுல அதை முடிச்சு கொண்டு அட்வான்ஸை பார்க்கலாம் ஜாவால கணக்கு. சோ அதனாலதான் கேட்கிறேன். எல்லாம் ஓகே அகேசி ஃபயாஸ் நிஷா துனியாக. எல்லாம் ஓகே சார், படிப்பிச்ச வரைக்கும். ஓகே ரைட் ஃபயாஸ். ஓகே சார். ஆல்ரைட் தென் அப்ப நாம வந்து அடுத்தது பார்க்க போற விஷயம் என்னது, ஃபங்க்ஷன்ஸ். நான் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் வளர்த்து அப்லோட் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொள்றேன். இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் ஏர்லியா முடிக்கிறேன். காரணம் ஃபங்க்ஷன்ஸை நான் இன்றைக்கு தொடங்கினா இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் பிறகு அதோட இது கொலாப்ஸ் ஆயிருந்து நினைக்கிறேன். சேர்த்து லோட் ஆக்க வேணாம். முதல் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நீங்க நான் அப்லோட் பண்ண பிறகு நாளைக்கு முடிஞ்சா ஈவினிங்குள்ள ஒருக்கா பாருங்க, அவ்வளவு விஷயங்களையும் பார்த்து ஒரு ரிவிஷன் பண்ணி எல்லாம் ஓகேயா ரெடியா என்று சொல்லி பாருங்க. நாளைக்கு ஈவினிங் கிளாஸ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா படிப்பேன். ஃபுல்லா இன்ட், மெயின், அக்சஸ் மோடிஃபயர்ஸ், இந்த ஆர்குமெண்ட்ஸ், பாசிங் பாராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் டைப்ஸ்கள் எல்லாம் படிப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு கேட்வேயா இருக்கு. ஸோ அதனால அது ரொம்ப படிக்கிறதுக்கு முதல் விஷயம் நீங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள பார்க்கணும். ரைட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொண்டு வாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன்ஸை முடிச்சிட்டோம்னு சொன்னா ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாம் அடுத்த சாப்டருக்குள்ள இறங்கலாம் ஜாவா. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து வைக்கணும் பார்ப்போம். நான் அது பாசிபிளா இந்த மாதிரி பார்த்து காய்ச்சிட்டு சொல்றேன். சரி தானே? ரைட். எனிவேஸ் எல்லாம் ஓகே. அப்ப சரி, எல்லாம் கிளியர் தானே? நான் சொன்ன விஷயங்கள் ஓகே உங்களுக்கு? அகசியம் ஃபயஸ் நிஷாந்த். ஆம் சார். ரைட். ஆம் சார். ஃபயஸ். ஓகே சார். ஆல்ரைட் கைஸ். ஸோ நாளைக்கு 7 மணிக்கு ஃபங்க்ஷன்ஸ் விஷயத்தோட சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. நான் நாளைக்கு ஒரு மார்னிங்குள்ள ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஒருக்க பார்த்து கொண்டு வாங்க. ஏன்னா அது பெரும் உதவியா இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸை அந்த அளவுக்கு ரிலையபிளா நீங்க பாவிக்கிறது. எல்லாம் ஓகேன்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாவாவை அட்வான்ஸா படிக்கணும். அதனால நீங்க இதுல ரெடியா இருந்தா தான் அதுல ஈஸியா விளங்கி கொடுங்க கணக்கு விஷயங்கள். ரைட். ஸோ யூ கேன் லீவ் நவ். ஸ்டே சேஃப். And then take care. Bye-bye. Good night. Okay, good night. Good night, sir. Okay, bye-bye.